தபூக் போரின் போது நடந்த நிகழ்வை காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய பிற்காலத்தில் அறிவிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே எந்த ஒரு படை நடத்துவதாக இருந்தாலும் முன்கூட்டியே அறிவிப்பு செய்வதில்லை, தபூக் போரை தவிர. தபூக் போருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலேயே அறிவிப்பு செய்தார்கள், மக்களிடத்தில் இவ்வாறு ஒரு போருக்காக நாங்கள் புறப்படுகிறோம் என்று. காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நான் அப்போது திடகாத்திரமான இளைஞனாக இருந்தேன், வசதி இருந்தது, என்னிடத்தில் எல்லா விதமான ஆரோக்கியம் இருந்தது, 1க்கு 2 வாகனம் இருந்தது, குதிரை அல்லது ஒட்டகம் எதுவோ 1க்கு 2 வாகனம் இருந்தது. எனவே எல்லா மக்களும் தயாராகினார்கள் போருக்கு செல்வதற்காக. நான் நினைத்து கொண்டேன், நான் தான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், செல்வம் என்னிடத்தில் இருக்கிறது, எனவே நாளை போகலாம் நாளை போகலாம் நாளை போகலாம் என்று, நாளை தயாராகலாம் என்று நாட்களை கடத்தி கொண்டே இருந்தேன். தபூக்கிற்காக பெருமானாரும் படைகளும் செல்ல வேண்டிய நாளும் வந்தது. அப்போது நான் நினைத்து கொண்டேன், நான் தான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என்னிடத்தில் தான் 1க்கு 2 வாகனங்கள் இருக்கிறது, எனவே செல்லலாம் என்று நான் நினைத்தேன். படை புறப்பட்டு விட்டது, அப்போதும் நான் செல்லவில்லை, மறுநாளும் நான் செல்லவில்லை. நான் அப்போதும் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறேன், வேகமாக சென்று அந்த படையோடு சேர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்து நான் புறப்படவில்லை. 3ஆம் நாள் மதீனாவுடைய வீதிகளில் இறங்கி நடந்தபோதுதான் எனக்கு நான் செய்த தவறுடைய விபரீதம் புரிந்தது. இனி நான் நினைத்தாலும் அந்த படையை சென்று சேர முடியாது, 3 நாட்கள் ஆகிவிட்டது என்பதற்காக நான் மாபெரும் கை சேதத்தோடு மிகப்பெரிய தவறு செய்து விட்டேனே என்று நான் உட்கார்ந்திருந்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தால் காரணத்தை சொல்லலாம் என்பதற்காக நான் அமைதியாக இருந்தேன். போர் முடிந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்தார்கள். சில முனாஃபிக்கீங்களும் மதீனாவில் அந்த யுத்தத்திற்கு செல்லாமல் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே எங்காவது ஒரு போருக்கோ அல்லது வெளியூர் பயணமோ சென்று விட்டு வந்தால் நேராக வீட்டிற்கு செல்ல மாட்டார்கள், பள்ளிவாசலுக்கு வருவார்கள். எனவே அவ்வாறே இந்த தபூக்குடைய போரின் போது திரும்பி வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போரில் கலந்து கொள்ளாத அந்த முனாஃபிக்குகளை அல்லது முஸ்லிம்கள் என்று கருதப்படக்கூடியவர்களை அழைத்து காரணங்கள் கேட்கிறார்கள். அந்த வரிசையில் நின்ற பொழுது என்னுடைய வரிசையும் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் செல்ல செல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணம் கேட்க கேட்க எனக்கு ஒரு அச்ச உணர்வு இருந்தது. என்றாலும் காப் இப்னு மாலிக் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் நான் சென்றேன், என்னிடத்தில் காரணம் கேட்டார்கள். அப்போது காப் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நிற்கின்றேன் என்ற உணர்வோடு நான் பேசுகிறேன். எனக்கு உண்மையிலேயே பேச்சு திறமை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நான் நிற்காமல் வேறொரு மனிதருக்கு முன்னால் நான் நிற்பதாக இருந்தால் என்னுடைய பேச்சு திறமையின் மூலமாக நான் சொல்வது சரிதான் என்று நீங்கள் ஒப்புக்கொள்ளும் அளவுக்கு நான் வாதாடுகின்ற ஆற்றல் பெற்றவன். ஆனால் யா ரசூலல்லாஹ், எனக்கு சோம்பலின் காரணத்தால் தான், வேண்டுமென்றே தான் வரவில்லை, வேறு எந்த காரணமும் இருக்கவில்லை யா ரசூலல்லாஹ் என்று காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டது தான் காரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மற்ற சஹாபாக்களை பார்த்து, அம்மா ஹாதா ஃபகத் ஸதக கும் ஹத்தா யக்லி அல்லாஹு ஃபீக், இவர் உண்மை சொல்லி இருக்கிறார், எனவே காபே எழும்புங்கள், நான் உங்களுக்கு தீர்ப்பு சொல்ல மாட்டேன், அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பு சொல்லட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காப் இப்னு மாலிக் இடத்தில் சொன்னார்கள், இங்கிருந்து எழும்புங்கள் என்று. கூடியிருந்த எல்லா மக்களிடத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு காப் இப்னு மாலிக்குடைய விஷயத்தில் வரும் வரை நீங்கள் யாரும் அவரிடத்தில் பேசக்கூடாது, அவருக்கு சலாம் சொல்லக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் உத்தரவை போட்டார். இப்போது காப் இப்னு மாலிக்குடைய நிலைமை மிக தர்ம சங்கடமான நிலைமையாக மாறிவிட்டது. காப் இப்னு மாலிக் குறிப்பிட்டு காட்டுகிறார், மதீனாவில் யாரும் என்னிடத்தில் பேசுவதே இல்லை. அன்று முதல் நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுநாள் பள்ளிவாசலுக்கு வந்து சந்தித்து சலாம் சொல்வதற்காக நான் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்வேன். பதில் சலாம் சொல்லும் முகமாக பெருமானாருடைய உதடுகள் அசைகிறதா என்று நான் பார்ப்பேன். ஆனால் நான் பார்க்கும்போது பெருமானார் வேறெங்கோ பார்ப்பார்கள், நான் வேறெங்கோ பார்க்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்ப்பார்கள். பெருமானாருக்கு அருகில் நின்று நான் தொழுதால் கூட நபிகளார் எனக்கு பதில் சொல்வதில்லை, வேறு யாரும் எனக்கு பதில் சொல்வதில்லை. காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய நிலைமை எந்த அளவுக்கு மாறிவிட்டது என்று சொன்னால், அவர் வளர்ந்த பூமி, வாழ்ந்த பூமி, அவர் அந்த மதீனத்து மண்ணில் தான் வளர்ந்தவர். எனவே அந்த சொந்த பூமியை ஒரு அந்நிய நாடாக மாறிவிட்டது. யாரும் சலாம் சொல்வதில்லை, யாரும் பேசுவதில்லை. நீங்கள் நினைத்து பாருங்கள் அருமை சகோதரர்களே, ஒரு நகல் இருக்கின்ற ஒரு மனிதரிடத்தில் ஒட்டுமொத்த நகரமே பேசாமல் அவரை அலட்சியம் செய்கிறது, அவரை ஒதுக்கி தள்ளுகிறது என்று சொன்னால் அந்த ஒரு தனி மனிதருடைய நிலைமை நினைத்து பாருங்கள். அவ்வாறு நாட்கள் செல்லுகிறது. காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குறிப்பிட்டு தருகிறார்கள், 40வது நாள் நான் அவ்வாறு நாட்களை கடத்தி கொண்டே இருந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து ஒருவர் வருகிறார்.
உமது மனைவியை நீர் விலக்கி வைக்க வேண்டுமாம் என்று. விலக்கி வைப்பது என்று சொன்னால் அவளை தலாக் சொல்ல வேண்டுமா அல்லது வேறு ஏதாவதா என்று சொன்ன பொழுது, இல்லை, அவளுடைய தாய் வீட்டுக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டுமாம் என்று அந்த இறை தூதருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதர் சொல்லுகிறார். இவரும் தன்னுடைய மனைவி அவளுடைய தாய் வீட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார். இப்போது தனிமை உணர்வு அவரை வாட்டத் தொடங்குகிறது. யாரும் பேசுவதே இல்லை. கடைசியில் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மதீனாவில் பள்ளிவாசலுக்கு சென்றாலும் பேசுவதில்லை, ஊரிலும் பேசுவதில்லை, வீதிகளிலும் பேசுவதில்லை என்று சொன்ன பொழுது, என்னுடைய சாச்சாவுடைய மகன் கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு நாள் நான் மொட்டை மாடியில் நின்ற போது அவர் வந்தார். அவரிடத்தில், அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி கத்தாதா, உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் முகம் திருப்பிக் கொண்டார். இருந்தாலும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் சாட்சி வைத்து நான் கேட்ட பொழுது நான் அவரிடத்தில் கேட்டேன், ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுங்கள், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நான் உண்மையிலே நேசிக்கிறேன் என்று உமக்கு தெரியாதா என்று கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா கேட்ட பொழுது அப்போதுதான் ஒரு பதில் சொன்னார், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நீர் உண்மையிலே நேசிக்கிறீர் என்று யாருக்கு தெரியும்? அவ்வாறு நேசித்திருந்தால் அன்றே எங்களோடு யுத்தத்திற்கு வந்திருப்பீரே என்று கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவரை அறிந்தவர், கஅபை அறிந்தவர், மிக அதிகமாக தெரிந்தவர், நெருங்கி பழகியவர், தன்னுடைய சாச்சாவுடைய மகனே அவ்வாறு சொன்ன பொழுது நொறுங்கி போய்விட்டார் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அன்றிலிருந்து அதற்கு பின்பு பள்ளிவாசலுக்கு செல்வதை கூட கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா தவிர்த்து கொண்டார். தொழுகையெல்லாம் தன்னுடைய வீட்டிலேயே தொழுதார். 40 நாள் கடைந்து 50வது நாள் ஆகிறது. அந்த நேரத்தில் கண்ணியத்திற்குரிய அருமை ஒரு மனிதனுடைய நிலைமையை நினைத்து பாருங்கள், இல்லையா? எவ்வளவு தூரம் அவர் வேதனைப்பட்டிருப்பார். அல்லாஹு ஜல்லஷானு தாலாவே அந்த கஅப் இப்னு மாலிக் அதுபோன்ற இன்னும் 2 சஹாபாக்களும் இது போன்ற தபூக்குடைய யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் உண்மையான காரணத்தை சொல்லி இருந்தார்கள். அல்லாஹு தாலா இவர்களுடைய நிலைமையை குறித்து குறிப்பிட்டு காட்டுகிறான். ஹத்தா இதா லாக்கத்து அலைஹிமுல் அர்து பிமா ரஹ்பத் வலாக்கத்து அலைஹிம் அன்ஃபுஸுஹும், பூமி விசாலமானதாக இருந்தது, ஆனாலும் அவர்களுக்கு அது நெருக்கடியை தந்தது என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். அவருடைய ஆத்மாக்களை, அவருடைய உள்ளங்களே அவர்களுக்கு மாபெரும் நெருக்கடியை தந்தது என்று அவருடைய நிலைமை குறித்து அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இங்கே விவரித்து கூறுகிறான். விசாலமான மதீனா மாபெரும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டது, அவர்களுக்கு நெருக்கடியை தந்தது என்று அல்லாஹு ஜல்லஷானு தஆலா சொல்லும் அளவுக்கு நெருக்கடிக்கு ஆளானார்கள். மாபெரும் துன்பத்திற்கும் கவலைக்கும் அவர்கள் உள்ளானார்கள். கண்ணியத்திற்குரிய அருமை நேயர்களை, கஅப் இப்னு மாலிக் குறிப்பிட்டு காட்டுகிறார், 50வது நாள் நான் என்னுடைய மொட்டை மாடியில் அல்லாஹ்வை தொழுதுவிட்டு, இனி எனக்கு மரணம் தான் வேண்டும், இனி வேற எதுவும் வேண்டாம் யா அல்லாஹ், நான் உண்மைத்தானே சொல்லிவிட்டேன், நான் தெரியாமல் செய்த தவறல்லவா என்று அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி கொண்டு இருக்கின்ற பொழுது எங்கோ மலைக்கு மேலாக நின்று கொண்டு 50வது நாள் சுபுஹ் தொழுகை முடித்ததற்கு பின்னால், கஅபே, உம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன, உமக்கு சுப செய்தி கிடைத்து விட்டது, உம்மை குறித்து அல்லாஹ் வஹி இறக்கி இருக்கின்றான் என்று எங்கோ ஒரு அசரீரி குரல் கேட்டது. நான் உடனடியாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக சுஜூதில் விழுந்தேன். பின்னர் வீட்டிற்கு வெளியாக வந்த பொழுது பள்ளிவாசலிலிருந்து சுபுஹ் தொழுகையை முடித்துவிட்டு கூட்டமாக சிலர் ஒட்டகத்தில் வந்தார்கள், சிலர் குதிரையில் வந்தார்கள், சிலர் வேகமாக நடந்து வந்தார்கள். வேகமாக நடந்து வருபவர்களிட வேகமாக வந்து என்னிடத்தில் அந்த சுப செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக சிலர் குதிரையில் கூட வேகமாக வந்தார்கள் என்று கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள். வீடை சுற்றி கஅப் இப்னு மாலிக்குடைய வீட்டை சுற்றி சஹாபாக்களுடைய கூட்டம் கஅபுக்கு சந்தோஷம், சுப செய்தியும் நற்செய்தியும் கூறுவதற்காக அங்கே வருகை தந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் இருக்கிறார்கள், கஅபே உங்களை அழைக்கிறார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து வர சொன்ன செய்தியை சொன்ன பொழுது கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலை நோக்கி நடந்து செல்கிறார். பள்ளிவாசலை நோக்கி நடந்து செல்லும் போது அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகமெங்கும் மாபெரும் புன்சிரிப்பாலும் புன்முறுவலாலும் சிவந்ததை போன்றிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபை பார்த்த பொழுது வேகமாக துள்ளி எழுந்து இரு கரங்களால் வரவேற்றார்கள். வரவேற்று விட்டு சொன்னார்கள், கஅபே தலா அலைக யௌமன் முந்து வலதத்க உம்மக தாபல்லாஹு அலைக, தலா அலைக யௌமன் முந்து வலதத்க உம்மக தாபல்லாஹு அலைக, உமது தாய் உம்மை ஈன்றெடுத்த நாளுக்கு பின்னால் இது போன்ற ஒரு நாள் உம்முடைய வாழ்நாளில் வந்ததே இல்லை. தாபல்லாஹு அலைக, உமது எல்லாவற்றையும் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா மன்னித்து விட்டான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இறக்கி வசனத்தை ஓதி காட்டினார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ வ கூனூ மஅஸ்-ஸாதிகீன். அல்லாஹு தஆலா சூரத் தௌபாவில் இந்த மனிதர்களை குறித்து குறிப்பிட்டு காட்டுகிறான். அந்த 3 மனிதர்களையும், கஅப் இப்னு மாலிக்கையும் அவர்களோடு யுத்தத்தில் செல்லாத மனிதர்களை குறித்து அந்த 3 நபர்களை
அல்லாஹு தாலா அவருடைய பாவங்களை மன்னித்து விட்டார் என்று கூறி காட்டிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் வ கூனு மஅஸ்ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், உண்மை பேசுகின்ற மக்களுடைய உங்களுடைய சகவாசத்தை நட்பை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஈமான் கொண்ட மூமின்களுக்கு உபதேசிக்கின்றார். இங்கே பாருங்கள், எந்த காபு மாலிக்கோடு மதீனா ஒட்டுமொத்த மதீனாவை சேரக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் உத்தரவு பிறப்பித்தார். 50 நாளுக்கு பின் அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது, உண்மை பேசுகின்ற காபு மாலிக்கை போன்ற மக்களோடு நீங்கள் உங்களுடைய சகவாசங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள், அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் மறு உத்தரவு பிறப்பிக்கிறான். அதே நேரத்தில் கண்ணியத்திற்குரிய அருமையை சொல்லி கண்ணியோடு காபு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரங்களை பிடித்து விட்டு சொன்னார், வல்லாஹ் யா ரசூலல்லாஹ் மா நஜானி இல்ல ஸித்க், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உண்மை பேசினேன் பாருங்கள், அந்த உண்மைதான் என்னை பாதுகாத்திருக்கிறது, என்னை வெற்றி பெற செய்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பிற்கு தகுதி பெற்றவனாக மாற்றி இருக்கிறது, இனியும் நான் உண்மைதான் யா ரசூலல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மை பேசுவதில் குறிப்பிட்டு காட்டினார். ஆக நிகழ்வை பாருங்கள், உண்மையை பேசிய பொழுது நிச்சயமாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களுடைய கோபத்திற்கு ஆளாகுவோம் என்று தெரிந்ததற்கு பின்னால் கூட அந்த உண்மையாக அல்லாஹ்வே குறிப்பிட்டு காட்டுகிறான். இந்த உண்மையாளர்களோடு சகோதரர்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் உண்மையுடைய மதிப்பு என்பது அருமையினர்களே அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய மதிப்புக்குரிய ஒன்றாக, அல்லாஹ் மதிக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதரை விரும்புகின்ற ஒன்றாக இஸ்லாத்திலே ஒரு குணமாக இருக்கிறது. எனவே எந்த நேரத்திலும் எல்லா நேரத்திலும் உண்மைகளை உயிரை தேடுவோம், அதை சொல்வோம் என்ற உறுதியை நாம் நம்முடைய உள்ளத்தில் எடுத்துக்கோமாக.